ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம வீட்டில் வந்து ஃபேன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஓவர் சவுண்டு வருது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த சவுண்டை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், உள்ளே என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேனில் வந்து என்ன போயிருக்கும், அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, காசை செலவு பண்ணாமல் வீட்டிலேயே எப்படி நம்ம சரி பண்ணுறது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபேனை கழட்டியாச்சு. இந்த ரெக்கையெல்லாம் கழட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் என்ன ஃபால்ட்டுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சுற்றும்போது சவுண்டு கேட்டுச்சு. நான் மேலே வாலில் சுற்றிட்டு இருக்கும்போதே நான் உங்களுக்கு என்னென்னு காமிச்சேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட வயரிங் கனெக்ஷன்னால் நல்லா மறந்துடாமல் நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல, கலர் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வயரை கழட்டிடுங்க. முடிய போகுது. இப்போ நம்ம வயரை ரிமூவ் பண்ணியாச்சு. வயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுலேயும் வரும். மேலே இருக்கிற இந்த கப்பை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்து இந்த கப்பையும் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபேனை எப்படி கழட்டி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வச்சுக்க வேண்டியது இந்த கனெக்ஷன்ஸ் மட்டும்தான். நல்லா பார்த்துக்குங்க. அதனால் நீங்கள் இதை மார்க் பண்ணுறது கொஞ்சம் மார்க் பண்ணிடுறது பெஸ்ட்டு, சரிங்களா? இது கண்டென்சர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இது கண்டென்சர்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன்லேருந்து வர சிவப்பு கருப்பு ரெண்டு வயருமே இங்கே ஜாயிண்ட் ஆகுது, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா கண்டென்சரில் வர கருப்பும் ஃபேன்லேருந்து வர இன்னொரு கருப்பும் இங்கே ஜாயிண்ட் ஆகுது, புரியுதுங்களா? இது ஃபேன்லேருந்து வர ரெண்டு கருப்புமே மேலே ஜாயிண்ட் ஆகுது. கண்டென்சர்லேருந்தும் ஃபேன்லேருந்தும், கண்டென்சர்லேருந்து வர சிவப்பும் ஃபேன்லேருந்து வர கருப்பும் இங்கே ஜாயிண்ட் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேன்லேருந்து வர இன்னொரு இந்த உடஞ்ச மாதிரி இருக்குது, அந்த சிவப்பு கலர் வயர் கண்டென்சரோட ஜாயிண்ட் ஆகுது. இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதை நான் கொஞ்சம் வெயிட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபேனில் பார்த்தீங்கன்னா டவுனில் ஒரு பேரிங் வரும் உங்களுக்கு. ஃபேனில் அப் டவுன் ரெண்டுலேயுமே பேரிங் வரும். பார்த்தீங்கன்னா இது ஒரு பேரிங் தெரியுதுங்களா? பாருங்கள், ரொம்ப கருப்பாயிடுச்சு. இது ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு கருப்பாயிடுச்சு. இந்த ஹோல் வழியாக டஸ்ட்டு போகிறதுனால கூட இருக்கு, தெரியுதுங்களா? இன்னொரு பேரிங் கொடுத்துருப்பாங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒரு பேரிங் கொடுத்துருப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள். நான் இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த கம்பியை நம்ம ரிமூவ் பண்ணோம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணோம். இந்த கம்பியை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற இந்த வயரெல்லாம் ரிமூவ் பண்ணாலும் அந்த பேரிங்கை நான் உங்களுக்கு காட்ட முடியும். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். இது தனியாக வச்சுக்கலாம். நம்ம வச்சுக்கோங்க. இப்படி ஓப்பன் பண்ணிட்டோன்னா தெரியுதுங்களா, உள்ள ஒரு பேரிங், இதுதான் இன்னொரு பேரிங், சரிங்களா? இந்த பேரிங்கை நம்ம
இப்படி வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இதுதான் காயில். சரிங்களா? இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பேரிங், இது ஒரு பேரிங். இது வந்து டாப்பில் இருக்கும், இது வந்து டவுனில் இருக்கும். சரிங்களா? இது ஒரு பேரிங், இது ஒரு பேரிங். இந்த 2 பேரிங் வந்து சவுண்ட் கேட்குதுங்க அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் போயிருக்கும். பட் ரெண்டுமே போனாலும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் பார்த்தேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு, ஸ்மூத்தாக தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிருங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் கசடுன்னு வாங்கல. இந்த க்ரீஸ் வந்து ரொம்ப இதாச்சுன்னா அப்புறம் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்காக போடுறது. இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று வரும். பார்த்தீங்களா, இதை நான் சொன்ன அந்த பிளாஸ்டிக்கு. பேரிங்லேயும் வந்து க்ரீஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த க்ரீஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு இப்படி. இப்போ இந்த பேரிங்கில் லைட்டாக ஆயில் விடுங்க. நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆயில் விட்டாலே தெரியுதுங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான டஸ்ட் இருக்குது. இதே நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஃபுல்லாக பெட்ரோல். நீங்கள் வண்டி வச்சுருந்தீங்க இல்லைன்னா ஒரு 20 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கினா போதும். அதுவே ஜாஸ்தி தான். பெட்ரோலில் கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றி விட்டிங்கன்னா அதில் இப்படி ஊற்றிட்டு இப்படி கவுத்து அதை ஃபஸ்ட்டு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து 2வது கொஞ்சம் பெட்ரோலை போட்டு இப்படி கவுத்தி விட்டுருங்க. அப்படி கவுத்திட்டிங்கன்னா இதில் இருக்க டஸ்ட்டை ஃபுல்லாக அதை எடுத்துடும். சும்மா நீங்கள் ஒரு மோட்டர் சர்வீஸ் பண்ணுற கடைக்கு போய் கேட்டிங்கனாலே க்ரீஸ் தருவாங்க. கொஞ்சோண்டு க்ரீஸ் எடுத்து தடவிக்கங்க. போதும், நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நல்லா இப்படி பாருங்கள், எப்படி அப்ளை பண்ணுறேன்னு நான் பார்த்துக்குங்க. இதை க்ளோஸ் பண்ணுற ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம இதில் மாட்டுறோம் பார்த்தீங்களா, மாட்டுறதுல ஏற்கனவே ஓல்டு இது இருக்கும். அதை ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சம் க்ரீஸ் எடுத்து நல்லாவே அப்ளை பண்ணிடுங்க. நம்ம இந்த பேரிங் மாற்றினால அதுலேயும் கொஞ்சம் அந்த ஹோல்லலாம் நல்லா இது பண்ணிடுங்க. இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பேரிங் வாங்க. ஆல்ரெடி இதில் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சோன்னு க்ரீஸ், காசாக பணமாக க்ரீஸ் தானே, அப்ளை பண்ணிட்டு அப்படியே இதுலேயும் கொஞ்சம் க்ரீஸ். இந்த ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கை இதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஓல்டு கசடுகள்லாம் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணிட்டு இதுலேயும் ஓரளவுக்கு நல்லா க்ரீஸை தடவி விட்டுருங்க. க்ரீஸ் வந்து உங்களுக்கு நல்லா வலுவழுத்தன்மையை கொடுக்கும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதான் நம்ம க்ரீஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்ப்ரிங்கு அதுலேருந்து எடுத்த ஸ்ப்ரிங், அதாவது இந்த ஸ்ப்ரிங் காமிங்க, இந்த ஃப்ரண்ட்லேருந்து வர ஸ்ப்ரிங்கு. அந்த ஸ்ப்ரிங்குக்கும் தாராளமாக கொஞ்சம் க்ரீஸை நல்லா தடவி விட்டுக்குங்க.
இது வந்து அதில் இருக்கிறத நம்ம அதை ஓப்பன் பண்ணிடணும். அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டைட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் மாற்றியாச்சு. கனெக்ஷன் ஒன்றும் ரொம்ப பெருசுலாம் இல்லை. இது வந்து ரெட்டு கொடுத்துருக்காங்க. இப்போலாம் எல்லாருமே காயில் கட்டும்போது ரெட்டு வந்து ரன்னிங் காயில், இது காமன். சரிங்களா? நீங்கள் ரன்னிங் காயிலில் ஒன்று எடுத்து கெப்பாசிட்டரில் கொடுத்துக்குங்க. அடுத்து இந்த கெப்பாசிட்டரோட இன்னொரு லைனை வந்து இன்னொரு காமன் கருப்பு ஒயரில் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக ஒரு ரெட்டு பிளாக் ரன்னிங் காமன் ரெண்டும் சேர்த்து இப்போ நான் இந்த வயரை வந்து நான் கரண்ட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பயப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை கரண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். அடிக்குது, சும்மா அப்படி சுற்றுது, பார்த்தீங்களா? சுற்றுது. ஸோ கனெக்ஷன் அந்த தொலை இல்லை, கனெக்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கண்டென்சருக்கு நம்ம ஒன்று அடித்தோம்ல, இதை வந்து ஸ்லோ டேப் போட்டுருங்க. இதை கொண்டு போய் நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா இதுக்கு 300 ரூபா வாங்கிடுவான் கடைக்காரன். அதனால் நீங்களே பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோஸு, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதை வந்து மேலே இருக்குல்ல, அதில் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி கீழே இருக்கிறது அந்த அளவில் கொடுத்துருக்கோம். ஆனால் நான் இப்போ செக் பண்ணும்போது பார்த்தீங்களா, கரெக்டாக நான் கரண்ட்டில் கொடுத்து பண்ணும்போது அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனா உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி தெரியலனா தெரிஞ்சவங்கள ஏதாவது பக்கத்தில் வச்சுட்டு பண்ணுங்கள். சரிங்களா? கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷனை கொடுக்க வேண்டியதான். இப்போ முடிஞ்சு, கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஃபேனை இப்போ மாட்டியாச்சு. நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், பாருங்கள். இந்த பழைய சவுண்டு கேட்கல, பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம்.